பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கேட்கிற நீங்களும் பாக்கியவான்கள். அல்லேலுயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் விரிவாக அதற்கான வியாக்கியானத்தையும் குறித்து நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை ஆடையாக தரித்திருந்தாள். அவள் பாதத்தில் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தது. எந்த ஸ்திரீயை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன்னாய். ஏசாயா 66:7-8 அவள் சீயோனை பெற்றாள். ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறாள், தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனம். ரோமர் 9:4-5 வசனங்கள். இவள் சூரியனை ஆடையாக தரித்திருந்தாள். சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். மல்கியா 4:2 கர்த்தரை நீதியின் சூரியனாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை என்பது தேவன் இஸ்ரவேலை மூடி பாதுகாக்கிறதான மகிமை. ஏசாயா 60:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. பாதத்தின் கீழ் சந்திரன். சங்கீதம் 89:35-37 வசனங்கள் வரை. தாவீதின் சிங்காசனம் சந்திரனை போல. உலக ராஜ்யங்கள் அனைத்தும் இஸ்ரவேலுக்கு கீழ்ப்பட்டது. சங்கீதம் 72:8. இந்த வசனத்தை குறித்ததான ஒரு சொப்பனத்தை யோசேப்புக்கு ஆதியாகமம் 37:9-10 வசனங்களில் கொடுத்திருந்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று தன் சகோதரிடத்தில் சொன்னான். சூரியனும் சந்திரனும் என்பது தன்னுடைய தகப்பன் தாயையும் 11 நட்சத்திரங்கள் யாக்கோபின் சந்ததியையும் குறிக்கிறது. ஸ்திரீ யாரை குறிக்கிறது? ஸ்திரீ என்றவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது மரியாள். ஆனால் மரியாள் வனாந்திரத்திற்கு ஓடி போகவில்லை, அவள் எகிப்துக்கு ஓடி போனாள். இரண்டாவது கருத்து, ஸ்திரீ குமாரனை பெற்றாள். சபை கிறிஸ்துவை பெறவில்லை, கிறிஸ்துவே சபையை உருவாக்கினார். ஸ்திரீ சபை அல்ல. ஸ்திரீ என்பது இஸ்ரேல் மாத்திரம் குறிக்கும். மீகா 5:2-3 வசனங்களில், பெத்லெகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்படுவார், பிரசவிக்கிறவள் பிரசவிக்கட்டும். மேசியா இஸ்ரவேலிலிருந்து வருவார் என்று ரோமர் 9:5 கூறுகிறது. வெளிப்படுத்தல் 12:5 சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது கிறிஸ்து இயேசுவை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. எபேசியர் 2:14-16 இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக இஸ்ரவேல் ஸ்திரீ கிறிஸ்துவை பெற்றார். கிறிஸ்து மூலமாய் யூதரும் புறஜாதியாரும் ஒரே சரீரமானார்கள். கலாத்தியர் 3:28-29 வசனங்களில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசு யூதரையும் புறஜாதியாரையும் ஒன்றாக்கினார். வெளிப்படுத்தல் 12:17 வலு சர்ப்பம் ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு அவளுடைய சந்ததியானவர்களோட யுத்தம் பண்ண போயிற்று. ஸ்திரீயின் மற்ற ஒரு சந்ததி எது என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இஸ்ரவேல் மீதியானவர்கள். ரோமர் 11:5 புறஜாதிகள் விசுவாசிகள். அதாவது கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள்.